சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கல்விக் கடன் ரத்து, பாலாறு தடுப்பணை பிரச்சினைக்கு உரிய தீர்வுகளை வெளியிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய வடதமிழ்நாட்டு பகுதியில் ஏறத்தாழ 3.5 லட்சம் ஏக்கர் பாசனத்துக்கு பயன்படுகிற நீரையும் அதைப் போலவே மக்கள் குடிநீரையும் இழக்கக்கூடிய அபாயமாகிய பாலாற்று பிரச்சனையில் சரியான விளக்கங்களை கொடுத்து அடுத்து அதை தடுக்க வேண்டிய தடுப்பணை உயரத்தை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். மாணவர்களின் கல்விக் கடன்களை ரத்து செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்துல் கலாமிற்கு விரைவாக மணிமண்டபம் கட்ட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ வேண்டுகோள் விடுத்தார். மாயாவதி மீதான பாஜக எம்பியின் விமர்சனம் கண்டனத்திற்கு உரியது எனவும் அவர் தெரிவித்தார்.